சரி, திரு பொன்வில்சன், எதிர்க்கட்சியாக சரியாக செயல்படவில்லை, எதிர்க்கட்சிகளுடைய பலவீனத்தை முதலமைச்சர் தனக்கு சாதகமாக பயன்படுத்துறாரு, அதனால தான் இதனுடைய 200-ஐ கடக்கும் எங்களுடைய வெற்றி அப்படின்ற முழக்கம் அப்படின்றாரு. இல்லை, 200-ஐ கடக்கும்னு அவர் நினைக்கிறது தவறு கிடையாது. ஒரு ஆட்சியாளர்கள் அந்த விதத்தில் தான் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் மத்தியில் பிஜேபி நாங்கள் 400-ஐ கடப்போம்னு சொன்னாங்க. அப்போ இவங்க விமர்சித்தாங்க. இப்போ இவங்களும் அப்போ விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். ஆட்சியாளர்கள் அதை சொல்கிறதுல தவறு கிடையாது. அவங்களுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் அவர் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் இவர்களுக்கு வாக்களிக்காதவர்கள் யார்? இது ஏன் விவாத பொருளா மாறுது அப்படின்னா, பாஜக 400க்கு மேல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் ஒரு வலுவான கூட்டணி வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியல. அதனால அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடா 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதையே நீங்க நம்ப மாட்டீங்க, எது உங்களை தடுக்குது? இல்ல, அதே மாதிரி தானே மத்திய பிஜேபியும் சொல்லிச்சு. ஆனால் ரிசல்ட் பிஜேபி என்னாச்சு? 240, கூட்டணி 299 வெற்றி பெற்றாங்க. ஆனால் அவங்க நினைச்சது காட்ட முடியல அப்படின்றது. இப்போ இங்கே என்ன சொல்றேன்னா, கடந்த ஆட்சியில் கடந்த 2020 பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம இருக்கலாம், ஆனா அவங்க தானே ஆட்சி அமைச்சிருக்காங்க. எதிர்க்கட்சியும் ஆட்சியில் அமைக்கல. இல்ல, அதே மாதிரி இவங்களும் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைப்பாங்களா? அதுக்கு கேள்வி இல்லை. இப்போ நாங்கள் அவங்க 200 சொன்னது தான் இப்போ சொல்கிறோம். 200 சொன்னதுக்கு போன தடவை 2021 போடாதவர்கள் யார் இப்போ கூடுதலாக போட போகிறார்கள்? எந்த துறையினர் கூடுதலாக போட போகிறார்கள்? இது ஸ்ட்ராட்டஜிக்கலா இப்போ 2019 தேர்தலும் 2024 தேர்தலும் பாராளுமன்ற தேர்தல், அதில் இதே இன்டாக்ட் கூட்டணி தான் 53.53% 2019 வாங்குச்சு இதே திமுக கூட்டணி. அதே 2024 இதே கூட்டணி 45.56%. ஆனால் நடுவில் சட்டமன்ற தேர்தலுக்கு 53% 2019 வாங்கின அந்த கூட்டணி 10 வருட அதிமுகவின் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு, ஜெயலலிதா என்ற ஆளுமையும் மறைந்த பிறகு, இரட்டை தலைமை என்ற குழப்பம் நீடிக்கும் பொழுது அந்த அதிமுகவை எதிர்த்து இவர்கள் வாங்கிற ஓட்டு 45.46%. அப்போ கிட்டத்தட்ட 6.5% குறைந்தது. 6லிருந்து 7% சட்டமன்ற தேர்தலுக்கு குறைந்தது. இப்ப அந்த சட்டமன்ற தேர்தல் ஓட்டத்தான் இப்ப வாக்கு சதவீத கணக்கு எல்லாருமே சொல்லலாம். வெற்றி கணக்கு என்ன அப்படின்றது தான் 2 திராவிட கட்சிகளுடைய வெற்றி குறித்து பேசும்போது அதுதான் இல்ல. இப்ப அவங்க வெற்றி கணக்கே சொல்ல, அவங்க 200க்கு மேல சொல்றாங்க. அது எப்படி வெற்றி கணக்காகும்? வெற்றி கணக்குன்றது வெற்றி கணக்கு தான் சார். 2024 மக்களவை தொகுதியில 2024 மக்களவை தேர்தல்ல அவங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் நீங்க எடுத்தீங்க அப்படினா பெர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா 200 தொகுதிகளுக்கு மேல அது பொருந்துதுன்றதா திமுக உடைய நிலைப்பாடு. 117க்கு மேல எடுத்தாலே வெற்றி தான். அவங்க சொல்றது நாங்க மொத்தத்தையும் நாங்க எடுத்துருவோம்ன்றாங்க. மொத்தம் 75 இடம் போன அப்ப அபார வெற்றி வரும். அதிமுக ஜெயிச்சதுல 75, அந்த 75 கூட அதிமுக ஜெயிக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. அதுதான வாதமே. இப்போ அவங்க வெற்றி பெறாங்க. நீங்க சொன்ன கணக்கீட்டு அடிப்படையில் மக்களவை தேர்தல் முடிவு எடுத்து பார்க்கும்போது 75 கூட வராது அப்படின்றது அந்த முடிவு சொல்லுது. மக்களவை தேர்தல் போன தடவை மக்களவை தேர்தலுக்கோ மாநிலங்களவை தேர்தலுக்கோ போன தடவை மக்களவை தேர்தலில் ஒரே தொகுதி தேனி தொகுதி. இந்த அதுக்கு அடுத்தது சட்டமன்ற தேர்தலில் 75 எம்எல்ஏ. இப்ப 2024 மக்களவை தொகுதியில 0. இப்ப நான் என்ன கேக்குறேன், சரி ஆன்டி இன்கம்பன்சி இப்ப டிஎம்கே இருக்குதா இல்லையா? 2021 10 வருடம் அதற்கு முன்னாடி அதிமுக அணி ஆட்சி, 10 வருட எதிர்ப்பு இருக்கும். இருக்கா இல்லையா என்பதை கடைசியில நடைபெற்ற தேர்தல் முடிவு தான் நமக்கு சொல்லும். அந்த வகையில கடைசியில நடைபெற்ற தேர்தல் 2024 மக்களவை தேர்தல் தேர்தல் முடிவு தான் சொல்லுனா நம்ம விவாதமா பண்ண தேவையில்ல. தேர்தல் முடிவு தான் சொல்லுனா வேற எப்படி அளவிடுறது? வேற எப்படி அளவிடுறது? சொல்றது இல்ல. நான் நீங்க கூட பேசுங்க, நான் பதிலே சொல்ல முடியாது. நான் கொஞ்சமாவது கண்டினியூஸா பேச இல்ல. ஒரு சந்தேகத்தை கேக்குறேன். இல்ல, நீங்க சந்தேகம் கேளுங்க, இல்ல கடைசியா கேளுங்க, இல்ல நீங்க மொத்தம் கேட்டு நான் பதில் சொல்றேன். இப்போ நான் என்ன சொல்றேன், அரசு ஊழியர்களுக்கு 309வது வாக்குறுதி கொடுத்தீங்க, பழைய பென்ஷன் திட்டம். அவர்கள் இப்ப கூடுதலா வாக்கு போட போறாங்களா? அடுத்தது மருத்துவர் செவிலியர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமாக பணி நிரந்தரம் செய்வோன்னு 356வது வாக்குறுதி கொடுத்தீங்க. அவங்க கூடுதலா ஓட்டு போட போறாங்களா போன சட்டமன்ற தேர்தலை விட? இல்லனா ஆசிரியர்களுக்கு நிரந்தர உங்களுக்கு பணி கொடுக்கப்படும், அதே மாதிரி சம வேலைக்கு சம ஊதியம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு, இவர்களுக்கு 177, 181, 311 ஆசிரியர்கள் 5 கட்டமாக இந்த 4 வருஷமா போராடியாச்சு.
அவங்கள கைதும் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆசிரியர்கள் கூடுதலாக ஓட்டு போட போறாங்களா? மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கல, அதுக்கு பதில் நாங்கள் டேப் கை கணினி கொடுப்போம், நாங்கள் 10 GB டேட்டா கொடுப்போம், நாங்கள் இது வரைக்கும் கொடுக்கல. மாணவர்கள் கல்வி கடன் ரத்து செய்யப்படும், நாங்கள் பண்ணல. அந்த மாணவர்கள் கூடுதலாக ஓட்டு போட போறாங்களா? விவசாயிகளுக்கு 33வது தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் வந்தால் கடனை ரத்து செய்வோம் சொன்னீங்க, அவங்க இப்போ கூடுதலாக ஓட்டு போட போறாங்களா? ஆனால் திருவண்ணாமலை மேல்மாவில் சிப்காட் எக்ஸ்டென்ஷன்ல 7 பேர் குண்டர் சட்டம் போட்டு 6 பேருக்கு ரத்து பண்ணாங்க, இப்போ அவங்க கூடுதலாக ஓட்டு போட போறாங்களா? பென்ஷன் இப்போ நீங்க பெண்களுக்கு கேஸுக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொன்னீங்க, குறைக்கல, அவங்க கூடுதலா ஓட்டு போட போறாங்க. இவ்வளவு பலவீனம் இல்ல, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவ்வளவு பலவீனங்கள் ஆளுங்கட்சிக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இவ்வளவு பலவீனங்கள் இருந்தும் நாங்க 200 தொகுதிகளை ஜெயிப்போம் அப்படின்னு அதிமுக சொல்ல மறுக்குதே. அதிமுக யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பேசுகிறது. பலவீனத்தை நீ புரிந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல பலவீனம் கிடையாது. பலவீனம் நீங்க என்ன, எந்த பலவீனம் சொல்லுங்க. இப்ப சொல்ற வார்த்தையை வச்சு அதிமுக நாளைக்கு காலையில 200 சொல்லிட்டா ஏத்துக்குவீங்களா? அது நான் என்ன சொல்றேன், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு பெர்செப்ஷன், ஒரு நம்பிக்கை விதைக்கிறதானே சார் முதல் புள்ளி விவரத்தின் பிரகாரம் பேசுறேன். தேர்தல் வெற்றியில நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க சொல்றது வந்து நான் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்றேன், ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். நீங்க வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் பேசணும்னு சொல்றீங்க, அது எப்படி முடியும்? அதுதான் சொல்றேன். ஏனென்றால் இப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு வயிற்று எரிச்சல் இருக்கும், வயிற்று எரிச்சல் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். எதிர்க்கட்சி தலைவருக்கு, எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வயிற்று எரிச்சல் இருக்கும். எதை வயிற்று எரிச்சல் இருக்கும்? வேங்கை வயல்ல முடிவு தெரிவிலையே அந்த வயிற்றெரிச்சல் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வியூகம் என்ன அப்படின்றதை கேட்கிறேன் நான். மக்கள் கிட்ட நம்பிக்கை பெறுவதற்கு உங்களுடைய வியூகம் என்ன? நாங்க பலமிக்க ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னீங்க. 2001 எதுவுமே நடக்கலையே அப்படின்னு 2001 ஜெயலலிதா என்ன வியூகம் அமைச்சாங்க? அதே வியூகம் தான் அமைப்பார். 2001 கடைசி 3 மாதங்களுக்கு முன்னால் தான் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாரும் பாட்டாளி மக்கள் ஐயா ராமதாஸ் அவர்களும் அதிமுகவோட இணைந்தார்கள், கூட்டணி வைத்தார்கள். 3 மாதம். அதே வந்து 2001 நான் சொல்றேன். 2011 15 நாட்களுக்கு முன்னால் தான் பழம் நழுவி பாடல் விடும் என்று சொல்லும் பொழுது, ஆனா கடைசி நேரத்தில் என்னன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சாரு நம்ம இவரு தலைவர் விஜய். அப்படி அவளுக்கு. அதனால கூட்டணின்றது கடைசி நேரத்தில் முடிவு பண்ண வேண்டியதுதான். இன்னும் கூட்டணின்ற வார்த்தையை 2024 மக்களவை தேர்தலில் இதே கூட்டணி அமைப்பும் பலமிக்க கூட்டணி அமைப்பும் சொன்னீங்க. கடைசி நேரம் வரைக்கும் அந்த பழம் நழுவி பாடல வெள்ளியே. நாடாளுமன்றத்தில் அப்ப கலைஞர் சொன்னா ஏத்துக்கும், எடப்பாடி அவருக்கும் அந்த வியூகம் தோல்வியில தான் முடிஞ்சது. கூட்டணின்றது அதுதான். இல்ல அவருக்கும் நடக்கல. கூட்டணின்றது அதுதான். அதாவது எதிர்பார்க்காமல் அமைவதுதான் கூட்டணி. நாங்கள் ஒன்றாக இருப்போம் என்று சொல்பவர்களாம் ஒன்றாக இருக்க போவதில்லை, ஒன்றாக இருக்க மாட்டோம் என்று சொல்பவர்கள் ஒன்றாக இருக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு கூட்டணி அமையும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க காத்திருக்கீங்க. இல்ல, கூட்டணியை மட்டும் நம்பி இல்ல, ஆனா திமுக கூட்டணியை தான் நம்பி இருக்கிறது. சரி, இப்ப அதுதான் வித்தியாசம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க கூட்டணியை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. அதிமுக பொறுத்தவரை கூட்டணின்றது ஒரு அடிஷனல் ஆஸ்பெக்ட் தான். அதுதான் அவங்க வந்து என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, இன்றைக்கு ஆட்சியாளர்கிட்ட இருக்கிற எதிர்ப்பு ஓட்டுகள், அதை வந்து எப்படி நம்ம அறுவடை செய்ய முடியும், அதை தான் அவங்க பார்க்கறாங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, ஒரு பக்கம் அலையன்ஸ் ஃபார்மேஷன், இந்த ஸ்ட்ராட்டஜியில் கை கொடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. திரு பிரியன், 200 தொகுதிகள் அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க் இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு. எதனுடைய வெளிப்பாடு இது? இல்லை, அது வந்து தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்குற ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு தலைவர் பண்ணுற வேலை தான். அதாவது நீங்கள் இப்போ பேசும்போது எடப்பாடி வந்து 200 சொல்லி என்ற எடப்பாடி பொதுக்குழுவில் 200 சொன்னார். ஆக்சுவலாக பொதுக்குழுவில் பேசும்போது திமுகவினர் 200 சொல்கிறாங்க, உண்மையிலே நாங்கள் தான் 200 எடுக்க போகிறோம்னு சொன்னார். திமுக வந்து பகல் கனவு தான் காண்றாங்க, நாங்கள் தான் உண்மையிலேயே நாங்கள் தான் 200 எடுக்க போகிறோம்னு எடப்பாடி பொதுக்குழுவில் பேசினார். ஸோ அவரும் வந்து ஒரு நம்பிக்கை, அது ஒரு ரிட்டாலியேஷனாக தான் வருது. அவர்கிட்ட வந்து அந்த பாசிட்டிவ் டேர்ம்ஸ் முதல்ல அங்கேருந்துல வரணும். இல்லை, கரெக்டுங்க. பட் ஆனால் வந்து அவர் பலமாக இருக்கணும், அவர் பலமான கூட்டணி அமைக்கணும், அதெல்லாம் அவருக்கே தெரியும் அவரோட பலவீனங்கள் என்னன்ட்டு. அதனால் அவர் வந்து இப்போது திமுகவுக்கு பதில் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னார். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஆளுங்கட்சி வந்து எந்த விதமான நல்ல விஷயங்கள் செஞ்சாலுமே சரி, அதுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும். அதுவும் எலெக்ஷன் இயரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்.